எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டாடா சியராவோட 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸையும் அண்ட் தென் மைலேஜையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ் கார் ஷோரூம் சேலத்துலேருந்து ஆரம்பிச்சு கள்ளக்குறிச்சி வரைக்கும் ஒரு டிரைவ் போக போகிறோம். அண்ட் தென் அந்த கள்ளக்குறிச்சிலேருந்து ரிட்டர்ன் மறுபடியும் ட்ரூ சாய் ஒர்க்ஸுக்கு ரீச் ஆக போகிறோம். இந்த ரீச் ஆகிற கேப்பில் எவ்வளோ மைலேஜ் எடுக்கிறோம், எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் வருது பெட்ரோல் இன்ஜின் அப்படின்றத நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். ஹாய் எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரிப் மீட்டரை நம்ம 0 பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிட்டு ரிட்டன் நம்ம சேலம் வந்ததுக்கப்புறம் இதே ட்ரிப் மீட்டரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ உங்களுக்கு மைலேஜ் இருக்குது அப்படின்றத அந்த ட்ரிப் மீட்டரில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். இப்போ அந்த சேலம் டு கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஹைவேஸ் ரோடு தான் எடுக்க போகிறோம். ஹைவேஸ் ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம நியர்பை கொஞ்சம் ஒரு 25 to 28 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம். மேக்ஸிமம் நம்மளோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 to 90 ஸ்பீடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போ நாம டிரைவுக்கு எடுத்திருக்க மாடல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டரில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினான அக்காம்ப்ளிஸ்ட் எஸ்ன்ற மாடல் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹைப்பர் ஹெச்டி டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 26.03 இன்ஃபோடைன்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா 26.03 இன்ஃபோடைன்மெண்ட் டிஜிட்டல் கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க. தென் இதில் லெதர் ஆப்ட் ஸ்டேரிங் வீலு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட இலுமினேட்டட் லோகோ, டிஜிட்டல் ஸ்டேரிங் வீல், இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டச் பேஸ்ட் HVAC கண்ட்ரோல், தென் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். பாருங்க, இந்த டிரைவ்ல இது வரைக்கும் நாம 64 கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த 64 கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா வித் ஏசியோட தான் நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏசிக்கு வந்து இது வரைக்கும் 18 கிலோமீட்டர் வரைக்கும் ஆவரேஜ் காட்டுது. இந்த 18 கிலோமீட்டர் இல்லாம மொத்த டிரைவையுமே முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் வருது அப்படின்றத காமிச்சு கொடுத்துட்றேன். இப்போ நாம கள்ளக்குறிச்சி ரீச் ஆயிட்டோம். ஃபைனலி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி ரீச் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 109.2 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பர் லிட்டர் ஆவரேஜ் இதில் நம்மளுக்கு காட்டுது. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியிலேருந்து ரிட்டர்ன் நம்ம சேலம் போக போகிறோம். சேலம் போனதுக்கப்புறம் ட்ரிப்பில் எவ்வளோ மைலேஜ் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து சேலம் போயிட்டுருக்கோம். ரியரோட ஸ்பேஷியஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காக நான் பின்னாடி வந்து உட்காந்துருக்கேன். என்னோட கேங்வேயோட ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கால் வைக்கிற இடம் எல்லாமே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக கூட காட்டுறேன் பாருங்கள். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நான் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் என்னோட ப்ரூஃபை. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் தென் காலை நான் என்ன எவ்வளோ தூரம் என்னால் நீட்ட முடியுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் என்னால் உட்கார முடியுது இந்த இடத்துல. ஓகேங்களா? சேலம் ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி டிராஃபிக்கில் தான் நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ ஒன்ஸ் ஷோரூம் ரீச் ஆனதுக்கப்புறமா என்ன ஆவரேஜ், என்ன எக்கானமி வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துட்றேன். ஃபைனலி நம்ம வந்து சேலம் தி ட்ரூ சாய் ஒர்க்ஸுக்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதில் நம்மளுக்கு 20 கிலோமீட்டர் பர் லிட்டர் கிடச்சிருந்தது. அதே வந்து கள்ளக்குறிச்சி டு சேலம் வரும்போது ஹைவேவோட டிராஃபிக்னாலையும் அந்த சிட்டியோட லைட் டிராஃபிக்னால இருந்ததுனால நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் 18.3 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஃபைனலி நீங்கள் தட்ஸ் ப்ரூவ் ஆன் சியாராவை பொறுத்த வரைக்கும் 18 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் சாலிடாக கிடைக்குன்றத நம்ம கண்டிப்பாக நம்பலாம். மேலும் டாடா சியாராவோட அப்டேட்ஸ் அண்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே நேரடியாக பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ் கார் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரே ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும், நம்ம டாடா சியாரா உங்களோட வீடு தேடி வரும். அது வந்தோடனே உங்களோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே நீங்கள் லைவாக அதில் வந்து டெமோவாக பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஃபார் டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்காக. தேங்க்யூ ஸோ மச்.